இந்தியாவிற்காக பேச வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு தேசப்பற்று கொண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது. தேச விரோதிகள், இந்த நாட்டையே கூறு போடணும்னு நினச்ச தேச விரோதிகள் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களில் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. யாருன்னா நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. இந்தியாவிற்காக பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இதை புதுசாக தொடங்கியிருக்காரு. ஒரு ஆப்புங்கிறது ஒரு புது செயலி, அதை தொடங்கியிருக்காரு. அதில் ஒரு இந்தியாவிற்காக பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட பேச போகிறாங்களாம். எவ்வளவு ரெட்டை வேஷம் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது, வயசானவங்களுக்கு தெரியும். அரசியல் அவங்களுக்காக இதை சொல்கிறேன். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதை இருக்கிறதா? அடிப்படை பழைய கதைக்கு போங்க. சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த கூட்டத்தோட இவங்க தந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, இவர்களெல்லாம் பிள்ளைகள், ஈவேராவின் பிள்ளைகள். இவர்களுடைய தந்தை என்ன சொன்னாருன்னா, சுதந்திரம் கொடுக்கும்போது இந்தியாவிற்கு சுதந்திரம் தேவையில்லை அப்படின்னு. அப்போ எல்லோரும் போய் கேட்டாங்க, ஏன் தேவையில்லைன்னு சொல்லுங்க. சரி, தேவையில்லை வச்சுக்கலாம். ஏன் தேவையில்லை அப்படின்னா, வட இந்தியக்காரன் தென்னிந்தியாவில் இருக்கும் நம்மை ஆளுவான். ஏன் வட இந்தியாக்காரன் அவங்க ஆளுண்டா என்ன தப்புங்க? இது இப்போ இந்தியாவுக்காகத்தானே சுதந்திரம். இதே வட இந்தியாக்காரங்க எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிட்டு எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு. நேதாஜியும் ஒரு வட இந்தியக்காரர் தானே, காந்தியும் ஒரு வட இந்தியக்காரர் தானே, மற்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வட இந்தியக்காரவங்க தானே. அவர்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடும்போது சுதந்திரம் கிடைச்சா அவங்க நம்மளை ஆளக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா, வட இந்தியாவில் பாப்பாங்க அதிகம், பிராமணர்கள். அவன் முக்கியமான பதவிக்கு நம்மளை ஆண்டுருவான். சரி, வட இந்தியாவில் இருக்கிறவங்க பாப்பானே வைங்க, அவங்க ஆளணும்னா அப்போ வெள்ளைக்காரன் ஆளலாமா? வெள்ளைக்காரன் ஆளலாம். இவர்கள் நம்ம ஆளக்கூடாது. அதனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வெள்ளையர்களை கேட்டுக்கொண்டார். அதை மீறி வெள்ளையர்கள் சுதந்திரம் கொடுத்த உடனே 1947 திருவெங்கும் மக்கள் அப்படியே கொண்டாடினாங்க. பாரதியார் கண்ட கனவு. பாரதியார் சொன்னார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு ஆடுவோம் பள்ளு பாடுவோம் அப்படின்னு. அப்படி சொன்ன மனுஷன் அவரே சுதந்திரத்தை பார்க்கல. இந்த தேச விரோதிகள் சுதந்திரத்தை அன்றைக்கி என்ன பண்ணாங்க, வீட்டில் கருப்பு கொடி கட்டிடான்னு எல்லாம் கருப்பு கொடி கட்டின கூட்டம். இது 47 கருப்பு கொடி கட்டின கூட்டம். அதுக்கப்புறம் தான் இவர்கிட்டருந்து இவர் சிஷியர்கள்லாம் பிரிஞ்சாங்க. அண்ணாதுரை, கருணாநிதி. அது கூட ஏன் பிரிஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் பல கதைகள் இருக்குது. பெரியாருக்கு பெரிய ட்ரஸ்ட் இருந்தது. தன்னுடைய சொத்துக்களை அவர் அண்ணாதுரை இந்த கும்பல் பூரா நமக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. பெரியார் விவரமான ஆள், வளர்ப்பு பொண்ணையே கட்டிட்டு வளர்ப்பு பொண்ணுக்கு சொத்து கொடுக்குறேன்னாரு. உடனே அவர் 72 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. அதனால் திகாவை விட்டு விலகுறோம்னு சொன்னது எதுக்குன்னா, பாதி சொத்து கிடைக்கலையேங்கிறது இந்த கும்பல். அப்புறம் தான் 1949 திமுகவை ஆரம்பித்தது. திமுகவை ஆரம்பித்த உடனே ஈவேராவுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி பிரிவினை விதையத்தான் தூங்கினாங்க. தனி நாடு வேணும், அதுதான் உங்கள் கோரிக்கையை, திமுகவின் கோரிக்கை. இன்றைக்கி ஸ்டாலின் இது இந்தியனாக பேசுகிறேன்னு சொல்கிறார, தனி தமிழ்நாடு, அதுதான் உங்கள் கொள்கை. அதுக்கப்புறம் 62 இந்தியை படிக்க மாட்டோம், இந்தியை எதிர்ப்போம்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே 67 சரி தனித்தமிழ்நாடை கைவிடுறோம், ஆனால் நாங்கள் என்றுமே மாநில சுயாட்சி கேட்போம்னு அப்போவும் ஒரு பிரிவினை. இப்படி தன்னை எல்லா நேரமும் திராவிடர்களாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்களே ஒழிய தன்னை தமிழனாக கூட சொல்லவில்லை. ஏன்னா தமிழனுக்குரிய குவாலிஃபிகேஷன் யாருமே தமிழன் கிடையாது. அதனால் திராவிடர்கள்னு சொல்லி இந்தியர்கள்ங்கிற வார்த்தை இவங்க வாய் திறந்து பேசுனதே இல்லை. அதுதான் திமுக, அதுதான் திராவிட கலாச்சாரம், அதுதான் திராவிட மாடல். இப்படி பிரிவினைவே பேசிக்கிட்டு எல்லாரும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு கிண்டல் அடித்தவங்க. இவ்வளவும் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு இப்போ ஸ்டாலின், நான் இந்தியனாக பேசுகிறேன்ங்கிறார். ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படின்னு கொண்டு வர இவ்வளோ பெரிய மகா நடிப்பு பாருங்கள். நாட்டை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது. ஏன் இந்தியனாக பேசுகிறேன்னு பேசுகிறாருன்னா, ஆசை காட்டி விட்டாங்க. இவருக்கு பிரதமர் ஆசை, அதனால தான் ஹிந்தி கற்றுக்கிறார். இந்தியை எதிர்த்து போராட்டி இது பண்ண ஆள், ஒரு காலத்தில் போராட்டம் பண்ண கட்சியின் தலைவர் ஹிந்தி கற்றுக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரதமர் ஆகணும்.
எவ்வளவு பேராசை பாருங்கள். ஆசையில் வந்து ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. பேராசைங்கிறது தான் எதற்கு தகுதி இல்லையோ அதை நினைத்தால் அதுதான் பேராசை. இவருக்கு இந்திய பிரதமர் ஆகணுங்கிற பேராசை. மொத்தம் 540 எம்பிக்கள், 271 எம்பிகள் இருந்தால் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். இவர் நிற்கிறதே 21 எம்பி. அதில் ஒரு 21 எம்பியும் ஜெயிச்சா கூட 540 மக்களவை தொகுதி கொண்ட இந்தியாவில் 20 பேர் கொண்ட இவரும் 20 எம்பி கொண்ட ஒருத்தர் வந்து பிரதமராக முடியுமா? அவருடைய பிரதமர் ஆசையின் கனவு தான் நான் இந்தியனாக பேசுகிறேன்னு திராவிடனாக இருந்த ஸ்டாலின் இந்தியனாக மாறியிருக்கிறார். சுயநலத்தில் தான் மாறியிருக்கிறார். பிரதமர் கனவோடு மாறியிருக்கிறார். அப்போ இவ்வளவு கனவு இருந்தது. நான் தான் நேற்று தான் பேசினேன். நீங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்த இந்தியா கூட்டணி அங்கே வந்ததுன்னா இறை சக்தியே இல்லைன்னு தான் அர்த்தம். இறை சக்தி உங்களை வரவிடாது. மாநிலத்திலும் நீங்கள் ஆட்சி, மத்தியில் இருந்தால் என்ன ஆகும்? நாட்டை கொள்ளையடித்து விடுவீர்கள். இறைவன் வந்து உங்களை விடமாட்டான்னு தான் நேற்று சொன்னேன்.